Praise God. Hallelujah. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். இந்த உலகத்துல நம்ம நடக்கிற பாதையில ஆமென், அவர் நமக்கு முன்னாடி போகிற தேவனா இருக்கிறார். Praise the Lord. இந்த நாளிலே நான் ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எனக்கு பைபிளை புரட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. தயவு செய்து பைபிள் எடுங்க. யூடியூப்ல மெசேஜ் கேட்கும் போது அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க. என்ன, அப்பதான் வேத வசனம் உங்களுக்கு மறக்காது. ஸ்தோத்திரம். எல்லாம் எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆமென் 13வது வசனம் பாருங்க. இப்படி சொல்லுது. ஸ்தோத்திரம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று. ஆமாங்க, கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம் இந்த பூமிக்கு உப்பாயிருக்க வேண்டும். உப்புடைய தன்மைகள் என்ன தெரியுமா? உப்பு ஸ்தோத்திரம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த பூமியில உபயோகிக்கப்படுகிற ஒன்று. உப்பு பரிசுத்தத்தை குறிக்கிறது. பாருங்க, உப்பு சுவைக்காக சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஆமென். உப்பு ஸ்தோத்திரம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் எப்படிப்பட்ட உப்பா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை பத்தி நான் உங்களோட பேச போறேன். உப்பு முதலாவது அது வெண்மை நிறைந்தது. ஏன் நீங்க உப்பா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். எனவே நீங்கள் பூமிக்கு எப்படி உப்பா இருக்க வேண்டும்? உப்பு எப்படி வெண்மை நிறைந்ததா இருக்கிறதோ அதே போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக பூமியில இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம் பரிசுத்தம் இல்லாம, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம் பாவத்தோடு கூட. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருப்பதற்கு முதலாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. பரிசுத்தம் என்பது இன்றியமையாதது. பரிசுத்தம் என்பது வாழ்க்கையின் முதல் தரமானது. கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளே உப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, முதலாவது உப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்தோத்திரம், அந்த உப்புல இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? அது விட்டு கொடுக்கக்கூடியது. பாருங்க, சாம்பார்ல போடுறோம், சாப்பாட்டுல போடுறோம், பிரியாணில போடுறோம். அது போட்ட உடனே அது என்ன செய்யும்? கரைந்து போகும். ஆமென். முதலாவது நாம எப்படி பரிசுத்தமா இருக்கிறோமோ அதே போல நாம் கரைந்தால்தான், ஆமென், நாம் விட்டு கொடுத்தால்தான் சுவை நிறைந்த ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். நீங்கள் விட்டு கொடுத்தால்தான் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். ஜபத்திலே விட்டு கொடுத்து மனத்தாழ்மையோடு பூமியிலே ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க சுவை நிறைந்தவர்களா மாறுவீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஸ்தோத்திரம். பாருங்க, உப்பு தன்னை விட்டு, ஒரு பருப்பு சாம்பாரோ ஒரு பிரியாணியை செய்யறோம், அது விட்டு கொடுக்கும் போது எங்கெல்லாம் போய் சேருது? பருப்புல சேருது, முருங்கையில சேருது, காய்கறிகள்ல சேருது, ஸ்தோத்திரம் இப்படி எல்லாவற்றிலும் போய் சேர்ந்து அதையும் சுவையாக்குகிறது. ஆமா, நீங்க இந்த உப்பை எந்த காரியத்துல போட்டாலும் அது தன்னை விட்டு கொடுக்கும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எங்க போனாலும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு சாரம், ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும், ஒரு அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். ஆமா, நீங்க போற இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சுவை என்கிற ரட்சிப்பை அடைய வேண்டும். உங்களோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் வசனம் என்கிற அறிவை அறிய வேண்டும். உங்களோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவின் வாசனைகளாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் விட்டு கொடுங்க. நீங்க போய் இருக்கிறதுல உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை விட்டு கொடுங்க. உங்களுக்குள்ள என்ன வல்லம் இருக்கோ அதை விட்டு கொடுங்க.
ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க மத்தவங்களுக்கு. வசனம் இருக்கா? அதை சொல்லுங்க அவங்களுக்கு. ஜபம் இருக்கா? முழங்கால் பட்டு செய்யுங்க, விட்டு கொடுங்க. அப்ப நீங்க போய் இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாவற்றிற்கும் சுவை உண்டாகும். முதலாவது பரிசுத்தம், ஹல்லேலூயா. இரண்டாவது விட்டு கொடுத்தல். இது இருந்தாவே நீங்க ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா மாறிடுவீங்க. இது இருந்தாவே உங்களால் உங்களுக்கு உண்டாகிற எல்லா நன்மைகளையும் பெறுவீங்க. ஆனா நீங்க நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. ஆமென். பரிசுத்தமா அடைஞ்சு ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க வெளியே எப்படி கொடுக்க போறீங்க? எப்படி அந்த வல்லமை வெளிப்படுத்த போறீங்க? நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற அந்த வசனத்தின் அறிவு, உங்களுக்குள் இருக்கிற ஸ்தோத்திரம், ஜபபாரம் விட்டு கொடுக்க வேண்டும். விட 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 நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்வார். எப்படி உப்ப சாம்பார்லயோ பிரியாணிலயோ அல்ல சாப்பாட்டுலயோ போட்டா தான் கூட இருக்கிற எல்லாருக்கும் சுவையை உண்டாக்கி கொள்ளுகிறதோ, அது போலவே உங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களோடு கூட உள்ளவர்களை சுவை உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பு உடையவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், வசனத்தின் அறிவு உடையவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க தெய்வ பிள்ளைகளை, உப்பு கெட்டு போகாத ஸ்தோத்திரம். ஏதாச்சும் ஒரு பொருள் கெட்டு போகும்னா அதை உப்புல வச்சிருவாங்க, அது கெட்டு போகாது. அது போலதான் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிற நீங்களும் நானும் எந்த ஒரு காரியத்திலையும் பாவம் செய்து விடக்கூடாது. அதனால நீங்க இருக்கிறதுல விட்டு கொடுங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தல, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்க வெளிப்படுத்தல, அல்ல விட்டு கொடுக்கல, உங்களோடு கூட உள்ளவங்களை நீங்க ரட்சித்துக் கொள்ளல, நீங்க விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாத குணத்தோட வாழ்றீங்க. நான் உப்பா மட்டும் இருக்கிறேன், நானாச்சு ஆண்டவராச்சு, நான் கரைய மாட்டேன், நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப பாருங்க சாம்பார்ல உப்பு போடுறோம், எல்லா ஸ்தோத்திரம் கலக்கும் போது உப்பு கரையிலன்னா என்ன பிரயோஜனம்? அதுபோல இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமா இருக்கீங்க, உண்மையா இருக்கீங்க, விட்டு கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நீங்க விட்டு கொடுக்காவிட்டால், உங்களோடு உள்ளவர்களை ரட்சித்துக் கொள்ளாவிட்டால், நீங்கள் அபிஷேகத்தை இழந்தவங்களா மாறிடுவீங்க, வசனத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தவங்களா மாறிடுவீங்க, ரட்சிப்பின் மேன்மையை இழந்தவங்களா மாறிடுவீங்க. சாத்தான் ஆண்டு பாப்பார், உங்களை விட்டுருவாரு. ஐயோ, நான் உன்னை உப்பா இருக்க அழைச்சேன், சுவை தர விட்டு கொடுக்க அழைச்சேன், ஆனா நீ இப்படி இருக்கிறியே, அது உங்களை மதிக்கிறதுக்கே ஆள் இல்லாம போயிடுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தட்டி எழுப்பி விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். பாருங்க, அந்த வசனம் வெளியே கொட்டப்படும். கடைசி நாட்கள்ல கிருபையை இழந்தவங்க ரொம்ப அதிக பேரு, தேவனுடைய பிரசனத்தை இழந்தவங்க ரொம்ப பேரு, பாவத்துக்கு பின்னாடி ஓடினவங்க ரொம்ப நிறைய பேரு. ஆனா நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பாவம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை நீங்கள் இழந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கடைசி காலமானபடியால் எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்கள். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறான். உங்க பாவம் செய்யாதபடிக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், தேவ கிருபை இழக்காதபடிக்கு எச்சரிக்கை. ஒருவேளை இழந்துட்டா உங்களை வெளியே தூக்கி கொண்டு தான் நரகத்துல தடதுதான் நீங்க பாத்திரமா மாறிடுவீங்க, பிரயோஜனமற்றவங்களா மாறிடுவீங்க, தேவனுடைய கருத்தினால பயன்படக்கூடாதவங்களா மாறிடுவீங்க. உங்களை தேவன் பிரித்தெடுத்ததே, ஆமென், உங்களை பிரித்தெடுத்ததே நீங்கள் உப்பாக ரட்சிப்புங்கிற சுவையை வெளிப்படுத்துவதற்கே. எனவே கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து இந்த வசனத்தை அநேகருக்கு சொல்லி, நீங்கள் உப்பாக பரிசுத்தத்தோடும், நீங்கள் உப்பாக சுவை தருகிற ஆமென் அனுபவத்தோடும், அநேகரை சுவை தருகிற அனுபவம் மிக்கவர்களாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.